வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை பற்றி. ஏன்னா என்றைக்குமே இந்த கவுண்டர் பாயிண்ட் இந்த மாதிரியான ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஷிப்டு சோல்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதில் சாம்சங் தரப்பில் அவங்க பேரை மேலே கொண்டு போய் நிலைநாட்டி 3வது இடத்துலையாவது வைக்கிறது யார் அப்படின்னா ஒரு A14, A15, A16, இப்போ A17. திடீர்னு வந்தான் எங்க இருந்தா அவன் ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். மோஸ்ட் சோல்டு டிவைஸ் சாம்சங் அப்படின்னு டாப் லிஸ்ட்ல இவர் இருப்பாரு. ஆமா, அதுக்கு பக்கத்துல யார் இருப்பான்னு பார்த்தா ஐபோன்லாம் சுத்திட்டு இருக்கும். சாம்சங் கேலக்ஸி A17. ஃபர்ஸ்ட்டுங்க எப்பயும் மாதிரி சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஹெட் சார் வந்து 0.640. ஓகே, அதான் இதில் கொடுத்துருக்க ஒரே சார் வேல்யூ. ஸோ இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக் பில்டு தான், அதே சேம் டிசைன் கட் தெரியுது அவனுக்கு. A55 போன வருஷம் பார்த்தா அதே மாதிரியான டிசைன். A16 நம்ம பார்த்தோம், அது வந்து 6300. இது ஆனால் இப்போ A17 வந்து 1330 எக்ஸினோஸோட வருது. ஸோ சைடில் வந்து அந்த ஒரு சின்ன எலிவேட்டட் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் இருக்குது. பவர் பட்டன் ஆக்சஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கூட. ஸோ மேலே வால்யூம் ராக்கர் இருக்குது, செம கிளிக்கி ஃபீல், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக், பட்டன்ஸும் பிளாஸ்டிக். டாப்பில் வந்து மைக்ரோஃபோனுக்கான ஒரு வெண்ட்டு, லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து உனக்கு டைப் சி, ஒரு மைக்ரோஃபோனு, அப்புறம் ஸ்பீக்கரு, மோனோ ஸ்பீக்கர் தான். அப்புறம் பேக்கில் வந்து 3 கேமரா, ஒரு 50 மெகா பிக்சல், ஒரு 5 மெகா பிக்சல், அதில் 0 உருவிட்டாங்க. அப்புறம் 5 அப்படி தலைகுப்புற திருப்பி போட்டாங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இது எல்லாமே பெருமைக்குரிய கேமராவா பின்னாடி இருக்குது. அது பக்கத்தில் எருமை ஃப்ளாஷ் இருக்குது. இன்னொரு பெருமை என்னன்னா பிரைமரி சென்சார் வித் OIS. அது வந்து நிஜமாவே ஒர்த்து தான். ஸோ இதுதாங்க டிவைஸு. ரைட்டா, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் கையில் பிடிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்றைக்குமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. சொல்ல போனால் ஒரு AMOLED பேனல் இருக்குது, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அங்கே ஏதோ ஒட்டியிருக்கு பாருங்க. போகுதா? போகுது. இன்னும் 2 ஜென்ரேஷனுக்கும் அது அங்கேயே தான் ஒட்டியிருக்கும், போகவே போகாது. டியூ ட்ராப் நாச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனே வந்து மறு வச்ச பேர்ல M17 சுத்துறான், F17 சுத்துறான். அதனால எல்லாம் ஒரே டிவைஸ் தான், யாரும் பயப்படாதீங்க. ஓகே, சரி. ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிடுறேன், இந்த செகண்டரி டிவைஸ் நான் ஒன்று வாங்க போகிறேன். அது எனக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த டிவைஸை தவிர, நான் வந்து 18,000 கையில் வச்சுருக்கேன், எனக்கு ஏதாவது ஃபோன் சொல்லுங்கன்னா சத்தியமாக நான் இந்த ஃபோனை எங்கேயுமே சொல்ல போகிறது இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, கேமரா நல்லா இருக்கும்ல சாம்சங்கில்? கரெக்டு தான். கேமரா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கரெக்டு தான். அதான் M35, F36, M36 இருக்கே. அப்புறம் நான் ஏன் A17 தேடி போய் அங்கே குதிச்சு ஆகணும்? உண்மைங்க. M35 ஒருத்தர் இருக்கான். 36 கூட நாங்கள் சொல்லலை, 36 தான் ரீசெண்ட். இருந்தாலும் M35 என்ன தெரியுமா இப்போ சாம்சங் பண்ணிட்டு இருக்கான்? இது வந்து தின்னஸ்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி அதை அவார்டு வாங்க போறானான்னு தெரியல. 7.5 mm இருந்தால் அது ஆஃபராக கொடுப்பாங்க. அது ஸோ இதில் சைடில் சிம் ட்ரே இருக்குன்னு, அது வந்து ஒரு ஹைபிரிட் ட்ரே. ஓகே, ஒன்று மெமரி கார்டு போடலாம், அப்படின்னா 2 சிம்மு, அதாவது ஒரு சிம்மு மெமரி கார்டு இல்லாட்டி 2 சிம்மு. ஓகே 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 ஓகேயா? அதுவும் இருக்கு. எங்கள் காமேஷ் ப்ரோ மாதிரியான ஆட்களுக்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அவர்லாம் மெமரி கார்டு யூஸர். ஆமாம், வியூவிங் ஆங்கிள் மாதிரியான விஷயங்கள் 800 nits தான் பிரைட்னஸ். பீக் பிரைட்னஸ் வந்து அதாவது ஓவரால் பிரைட்னஸ் அப்படின்னு எங்கே போய் பார்த்தாலும் 800 nits போட்டிருக்கு. ஸோ வியூவிங் ஆங்கிள் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் பிரச்சனைலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாமே இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸோட இது நல்லா தான் இருக்கும் ஒரு சில ஆங்கிள்லாம். அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடும். இந்த ஆட்டோ பிரைட்னஸ் அப்படிங்கிறது தான் எடு விளக்குமாறு அப்படி இருக்கும். அதாவது திடீர்னு பார்த்தா ஒரு கோலராக இருக்கும், ஆனால் எப்பயுமே ரொம்ப பிரைட்டாகவே இருந்து தொலைதுங்கிறேன். ஓகே ஓகே. இந்த என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு அது எப்படி இருக்கணும்? பேனல் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது, எப்பயுமே பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி தெர்மல் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1330 இதில் இருக்குது. நான் வந்து 1380 அப்படிங்கிறத F36 எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ 30 நான் சரி இது ஒரு வேளை எல்லா இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குமோன்னு நினச்சேன். பட் அதே 2.4 GHz தான் இருக்குது. ப்ரைம் கோரில் எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்குது. வெறும் GPUவில் மட்டும் கை வச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி உள்ள இதர சில விஷயங்களில் கை வச்சுருந்துருப்பாங்கன்னு வச்சுக்க. பட் என்னன்னா பிட்வீன் ஆப்ஸ் போகும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் அப்டேட் வர தருவேன்னு சொல்லுவீங்க, அது எப்படி நீங்கள் கொடுக்க போறீங்கன்றது வேற விஷயம். ஆனால் கேமரா ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறேன், அதுக்குள்ளே கிராஷ் ஆகிடும். கேமரா ஆப் க்ளோஸ்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும், செத்து போயிடும். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது செத்து போயிடுச்சுடா. எனக்கு எப்படி இருக்கும் வீடியோ எடுத்து, சரி எடுத்த வீடியோ சேவ் ஆயிருக்கும்னா சேவும் ஆகலை. அப்போ எப்படி இருக்கும்? ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, இப்போ ஃபோட்டோ எடுத்துருதுன்னு வை, அது எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிடும். அதுதான் சொல்றேன். போட்டோ இப்போ ஃப்ரண்ட் கேமரா போட்டோ எடுத்தாலும் சரி, ரியர் கேமரால போட்டோ எடுத்தாலும் சரி, நம்ம எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எடுக்கிறோமோ, இப்போ இதெல்லாம் ரியர் கேமரா இல்லையா? குட் குட் குட், நல்லா இருக்குங்க. அதான் சொல்றேன், கேமரா நல்லா இருக்கே, கரெக்ட் தான். அதுக்கு தானே நம்ம சொல்லிடுறோம். அப்படியே நல்லா இதே பட்ஜெட்டுக்கு நான் தான் M36 F36 வாங்கலாம் இல்லையா? பழைய ஸ்டாக் M35 கூட தூக்கலாமே. நான் எதுக்காக வந்து தேடி குதிச்சு A17 வரணும்? ஆமா, இதே மாதிரியான கேமரா அவுட்புட் அதிலே வந்துடும். ஆமா, ப்ளஸ் இதில் வந்து ஜூம் வந்து 10x வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம அல்ட்ரா வைடாக யூஸ் பண்ணால், அல்ட்ரா வைட் 5 மெகா பிக்சல் யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் ஜூம் போயிட்டு நம்ம மேக்ஸிமம் ஜூம் எவ்வளோ போனாலும் சரி. ஓகே,
அதெல்லாமே உனக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. ப்ரைமரியில் எடுக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஈவன் போர்ட்ரேட்டும் சரி, ஸ்கின் டோன்ஸும் நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் பாரு, பரவாயில்லையே. அதே சமயம் அல்ட்ரா வைடு அது ஜோக்குக்கு இருக்குது எப்பயும் மாதிரி. 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடில் நான் என்ன எதிர்பார்க்கறது? இருந்தாலும் அந்த 5 மெகாபிக்சல் வச்சு ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டேன் நைட்டுக்கு. ரொம்ப ஷேக்கியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல கலர் ஷிஃப்ட்லாம் எப்படி இருக்குது பார்த்தியா? இங்கே மட்டும் யாரும் பர்பிள் டிண்டெல்லாம் அடிச்சு. ஸோ அது இதில் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியுது. ஸ்க்ரீன் ஃப்ளாஷோடு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா இருக்குடா. ஓகே, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட சேர்த்து நம்ம செல்ஃபி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதுதான் அது கீப் ஸ்டாப்பிங். ஓ, கேமரா வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணால் கிராஷ் ஆகிடுது. அப்புறம் ஃபோன் காலு 5G அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. ஃபோன் கால் பிரச்சனை இல்லை, நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் இருக்குது, ஹாப்டிக் ஃபீட்பேக் முக்கியம் தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர் தான். தேவ்தாஸ் சார், நீங்கள் ஏன் இவ்வளோ எனக்கு பண்ணுறீங்க? ஸோ மீடியா சென்ட்ரிக்காக நான் இப்போ இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுலலாம் ப்ராப்ளம் இல்லை. என்னதான் யூ ட்ராப் அந்த இது ஆச்சு இருந்தாலும் கூட நான் வீடியோ பார்க்கும்போது இது எப்படி இருந்தாலும் பஞ்சோலாக இருந்தாலும் ஒரு இடத்த பிடிக்க போகுது. இதுவும் அதே மாதிரி ஒரு இடத்த பிடிக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாத சில சமயங்களை மிஸ் பண்ணுறது நல்லாவே தெரியுது. முக்கியமான இப்போ ஒரு கேம் ஆடுறேன், அந்த ட்ரீம் கிரிக்கெட் மாதிரி கேம் ஆடுறேன் போது இந்த இடத்துல கைப்படுதா மறைச்சிரும், சுவாகா ஒண்ணுமே கேட்காது. இன்னொன்னு என்னன்னா அந்த MP2 MP5 மாலி உள்ள இருக்கிற GPU F36 கேம் ஆடும்போது நமக்கு ஸ்மூத்தா தானே இருந்தது அந்த ட்ரீம் கிரிக்கெட். ஓரளவுக்கு. இதுல FPS படுத்துங்குது. ஓ ஷிட். பால் வந்து அங்கங்க நின்று போகும், எதுக்கு நின்று போகுதுன்னே புரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கேமிங் வந்து அப்போ F36 M36 அளவுக்கு கூட A17ல கேமிங் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸ் லவுடாக இருக்குது, ஸ்பீக்கரில் ஃபோன் கால் பேசுறதுக்கு ஓகே. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் தான், கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ ஃபோன் பேசுறதுக்கு இந்த ஃபோன் வாங்கினா எப்படி ப்ரோ? ஓகே. பட் ஃபோன் பேசிக்கிட்டே நான் இந்த ஆப்லேருந்து அந்த ஆப் போவேன், அந்த ஆப்லேருந்து ஒரு டேட்டா காப்பி பண்ணுவேன், ஃபோன்லேயே அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே மெயில் டைப் பண்ணுவேன். ஆனால் அது எல்லாமே பண்ணும்போது ஏதோ ஒரு ஹிக்கப் இருக்கும், ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் வரும் திடீர்னு. இதில் வந்து பார்த்தோன்னா உனக்கு One UI 7 இருக்கு. ஸோ அதுவே ஒரு ரீசனாக மாறுதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் One UI 7 அந்த கோர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல் One UI 7. இப்போ அப்படி தானே ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா யாருமே வந்து கோர் பற்றிலாம் இப்போ பேசுறது இல்லை, நீ நோட் பண்ணியிருக்கல. ஸோ இப்போ எல்லாமே இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நமக்கு பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கு. ஓகே, குட் லாக் அதான் குட் லாக் இருக்கு, பட் கஸ்டமைசேஷன் ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளே அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே கிடையாது. 1-2 பேர் கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பேர் இவ்வளோதான். ஸோ மொத்தம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரா அப்படின்னாலும் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். வீடியோ ஆச்சரியமாக இருக்குது, வீடியோ ஓரளவுக்கு நல்லாவே எடுக்க முடியுது. 1080p தான் எடுக்க முடியும், ரியர்லையும் ஃப்ரண்ட்லையும். 4Kலாம் கிடையாதா? 4K ஆசை தான் உனக்கு, நீ ஆசைப்படலாம், தப்பு இல்லை, அது உன்னோட விருப்பம், நீ என்னன்னாலும் கேட்கலாம். ரியர் கேமராவில் 1080p வீடியோ. இது வந்து ப்ரைமரி சென்சார்லேருந்து அடுத்து நமக்கு அல்ட்ரா வைடு இருக்குது. அல்ட்ரா வைடையும் பயன்படுத்தலாம். இதை பற்றியா ஹாப்பி டென்ஸ் சாப்பிடுது. இங்கே ஒருத்தர் குறுக்க வாக்கிங் போயிட்டு இருக்காப்புல, போயிட்டு போகிறேன். ஓகேயா? ஸோ இதுதான், நான் மோசம்லாம் சொல்ல மாட்டேன். வீடியோ எடுத்தேன், லோ லைட்டில் கூட வீடியோ எடுத்தேன். A17 ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நானும் அஸ்வத்தும் எப்படி வரான் பாருங்க. அருப்புக்கோட்டையில் ஒரு அப்பாவி வாலிபர். ஓகே தானே சொல்லலாம். சரி, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது? ஓவராலாக ஓகேயா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நல்ல வெயிலுங்க, அந்த சுச்சுவேஷனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். டைனமிக் ஓகே, டைனமிக் ரேஞ்சில் நல்லா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், நல்லா இருக்குது வீடியோ. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. ஆமாம், ஃப்ரண்ட்டில். ஆமாம். ஸோ கேமரால இந்த ஃபோன் பாஸ் ஆகிடும், மற்ற எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகிடுற மாதிரி எனக்கு கடுப்பாயிடுது. சிக்னல் ஸ்ட்ரென்த் 5G அதான் சொன்னேன், அது எல்லாமே நல்லா இருக்குது. அதான் ஆரம்பத்துலேயும் நம்ம சொல்லிட்டோமே, ஃபோன் காலுக்குலாம் நம்ப முடியல என்னால். எக்ஸினாஸாக இது அப்படி இருக்குது, அதெல்லாம் ரிலேபிளாக இருந்தது. 5G சிக்னலும் கிடச்சிது. சரியா? பிரச்சனை இதுதான், பர்ஃபார்மன்ஸ் 1330ல் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போது மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஏரியாவில் எதிர்பார்க்காதீங்க. கேமிங் மாதிரியான விஷயம் கேண்டி கிரஷ் அளவுக்கு இருந்தால் ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னா ஓகே, ட்ரீம் கிரிக்கெட்டே இதில் தொங்க தான் செய்யுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பேட்டரி 5000 mAh, பேட்டரி வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல் டெலிவர் பண்ணுது. நல்லா போட்டு திடீர்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தா எதுக்கு டேப் திறந்து விட்ட மாதிரி தண்ணி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வேகமாகவும் ட்ரெயின் ஆகுது. ஏன்னா நான் இத்தனைக்கும் நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணலங்க, ஓரளவுக்கு ஆவரேஜான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த ஃபோனில் எப்படி இருந்ததுன்னா பேட்டரி லைஃப் ரிலேபிளாக எல்லாமே இரிட்டேட் ஆனேன் நான். ஏன்டா இதுக்கு நான் பேசாமல் வந்துட்டு iPhone 12 mini யூஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு இருந்தது எனக்கு.
அப்படி என்னங்க எஸ்ஓடி என்னங்க வந்துச்சு? எஸ்ஓடி எப்பயுமே ஒரு 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான் வருது. அப்போ எப்படி இருக்கும் யோசி. ஓகே, எதுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னு எனக்கு புரியல. 1330 இந்த கோளாறு இருக்கா, இல்லாட்டி ஒரு 1330 இந்த மாதிரி ஒரு கோளாறு இருந்தனால தான் இந்தியாவுக்கு 6300 போன வருஷம் விட்டானா? இருக்கு இல்ல அந்த மாதிரியே இருக்கு. சாலிடா இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண முடியுமானாலும் முடியாது. பட்டு கேவலமான ஃபோனுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு ஏரியாவில் நல்லா இருக்கும், அதுக்கு பக்கத்து ஏரியாவுக்கு போனால் கேவலமா இருக்கும். மீடியா சென்ட்ரிக்கா ஒரு செகண்டரி டிவைஸை அதை சஜஸ்ட் பண்ணலான்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இதே பட்ஜெட்ல சாம்சங்லேயே நிறைய நல்ல டிவைஸ் இருக்கிறது தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமான டிவைஸ் இருக்கு. தீவிரமான சாம்சங் யூசர் யாராவது இருப்பாங்க, சாம்சங் தான் வாங்குவேன் ப்ரோ, 20,000 சாம்சங்ல ஒரு ஃபோன் சொல்லுங்க அப்படின்னாலும் வேற ஃபோன் தான் சொல்றோம், அது வேற விஷயம். அந்த இடத்துல இது இருக்கு. அப்போ இது வந்து ஆமா, அப்போ இது எந்த இடத்துல உங்களை திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஓகே மீடியாவுக்கு அந்த டிஸ்பிளே ஓகே, அப்புறம் கேமரா ஃபார் ஷோர் உங்களை திருப்திப்படுத்திடும். மற்றபடி வேற எதுவுமே என்னால் வந்து சரக்கா சொல்ல முடியாது. இப்பயே A35 இருக்குடா 18,000க்கு. நம்ம இதெல்லாம் பத்தி இந்த போனை பத்தி பேசுற நேரத்துல A36 வந்துரும் 6 Gen 3யோட. A35 வேற மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க நடுவுல. A35லாம் இப்ப 17K 18Kல கிடைக்கிறான். அப்போ ஸோ அதனால தான் சரியா. மற்றபடி வந்து இதை அடிக்கணும்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரைட்டுங்க. ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவராணி பார்க்கலாம். பாய்.